வர சரவணன் எஸ் இல்ல இப்போ வந்து இந்த கூட்டணி விவகாரத்திலேயே நீங்க ஏதாவது மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல ஒரு போயிட்டு இருக்கு, எல்லாம் ஒண்ணா இருக்கும், நல்லா இருக்கும்னா அப்புறம் ஏன் கூடுதலாக கட்சிகள் அப்படின்னு? இல்லை, கூடுதலானா ஏற்கனவே இருக்கவங்களோட சேர்த்து அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அதற்கு வந்து இவர்கள் வந்து பாவம் வலுவான கூட்டணி, வெற்றி பெற கூடிய கூட்டணினா அப்புறம் ஏன் இன்னும் வேணும்? கூட்டணி என்பது வந்து வெறும் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு விஷயம் மட்டுமே இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அமைவது கூட்டணி. இப்போ வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ வெறும் மண் கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 2019 இதே விமர்சனத்தை வைத்தார்கள். மிட்டாய் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள், மிட்டாய் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. 2021 படுதோல்வியை சந்தித்தார்கள். அப்புறம் திருப்பி 2024 என்ன சொன்னாங்க? இட்ஸ் a referendum on the 3 years கவர்மெண்ட். 3 வருஷமா நீங்க ஒண்ணுமே பண்ணல, மக்கள் பாருங்க என்ன பண்ண போறாங்க பாருங்க. 2024 பாஜகவிற்கு மக்கள் பட்டை நாமத்தை சாத்தினார்கள். 26 சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதிமுக என்ன சொல்லுது? இல்ல இப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அது நாடாளுமன்ற தேர்தல், அப்போ அது எங்களுக்கான பலம் கிடையாது. ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க 2019 உதாரணத்துக்கு காமிக்கிறாங்க, இப்போ தேவையான எண்ணிக்கையில நாங்கள் வெற்றி பெற்றோம், சட்டமன்றம் வேறு அப்படிங்கிறாங்க. இப்போ சட்டமன்றம் வேறு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா காத்து எந்த பக்கம் வீசுது? ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இருக்கு. 2019 எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, பிரதமர் வேட்பாளரை சுட்டி காட்டினாங்க. இந்தியா முழுக்க 400 சீட்டை ஜெயிச்சிச்சு ஆல்மோஸ்ட் பாஜக. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 52% வாக்குகள், அதிமுக பாஜகவை விட்டு தனியா இருந்துச்சு. 2024 கம்மியாயிடுச்சு வாக்கு சதவீதம், திமுக வாக்கு 48% வந்துருச்சு. சோ இவர்கள் வந்து என்னன்னா, நீங்க சொல்வது போல இந்த ட்ரெண்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி டிஎம்கே கவர்மெண்ட். ஏன் அப்படி அது நீங்க சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து இப்ப கூடுதலாக இப்ப கட்சிகள் வருவாங்க, அப்படி வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றதன் மூலமா அதிக இடங்கள் கேட்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான செய்தியை சொல்றீங்களா? ஷபீர் வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. அப்படி அல்ல. என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து வரக்கூடிய துரோகங்களை பிடிக்காத கட்சிகள் இருக்கேனும். அவங்க வந்து அந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவது போல பாஜகவை நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான். சோ நீங்க வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேர வேண்டிய இடம் திமுக அப்படின்ற அடிப்படையில் முதல்வர் அதை கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க? திருப்பி நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதுக்கு முதல்வர் சொல்லிட்டாரு, மஹப்புலா அவரு தாங்க, ஆனா போட்டிருக்க சட்டை என்னதுங்க அப்படின்றது போல இவங்க வந்து டைரக்டாவும் நிதியை கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டா என்ன பண்றாங்க, எல்லா திட்டமும் ஒன்றிய அரசுடைய திட்டம்னு சொல்லிட்டு எல்லா திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு தான் அதிக நிதியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அண்ணன் சுட்டி காட்டினாங்க, சின்ன எக்ஸாம்பிள், எங்க பணம் கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஐயா SSAக்கு 2200 கோடி கொடுக்கல. என்ன காரணம் சொன்னாங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை நீங்க வச்சுக்கல, 3வது மொழியை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொடுக்க முடியாதுனாங்க. அப்ப மகாராஷ்டிரா எந்த லிஸ்ட்ல வச்சுப்பீங்க? மகாராஷ்டிரா கேட்டகரிக்கலி ரெஃப்யூஸ்ட், இந்தி வேண்டாம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டாங்க, இந்தி வேணாம் போடா அப்படின்ட்டாங்க. ஆனா மகாராஷ்டிராக்கு SSA நிதியை கொடுத்திருக்கீங்கல்ல, அப்ப இது பேர் என்ன? ஓர வஞ்சனை தானே. 2200 கோடி கேட்டு கேஸ் போட்டிருக்கோம்ல, அப்ப மகாராஷ்டிராவுக்கு என்னவோ அதை தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டும் அல்லவா? இதைத்தான் ஓர வஞ்சனைன்னு சொல்றோம், இதைத்தான் இந்தி திணிப்புன்றோம், இதைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ரைட்.